ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். குட்டி பையனுக்கு லீவ் விட்டுட்டாங்க 1 வீக். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் மாற போகிறதால அவருக்கு பிரிட்ஜ் கோர்ஸும் கிடையாது. அதனால் அவருக்கு ஜூன் வரலும் லீவ் தான். எப்போயுமே லீவ் விட்டால் ஃபஸ்ட்டு நாங்கள் போகிற இடம் நேட்டிவ் தான். நேட்டிவ்க்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் வேலையை எங்கேயாச்சும் போகிறத பற்றி யோசிப்போம். கட் பண்ணலாம். சொல்லு. சரி, அம்மா பேரோட ரைமிங் வேர்ட் சொல்லு. சரி, கவினிலாக்கு குட்டி பையனுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லையா, ஸோ ரைமிங் வேர்ட் படித்தது. அதனால எல்லார் பேருக்கும் நான் ரைமிங் வேர்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி விளையாடிட்டு வராரு. லீவு எல்லாம் விட்டுருவே போகணுமோ, பௌர்ணமி வேறு, பங்குனி உத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரத்தால் எல்லோரும் ஊருக்கு அந்த மாதிரி கிளம்புனாங்க போல இருக்குது. அதனால் மேடவாக்கம் டு செங்கல்பட்டு டோல்கேட் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. கார் வந்து இன்ச்சாக கொஞ்சம் மூவ் ஆச்சு. அது ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. சரி, ஓகே வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டேன். ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா ட்ராயிங் பண்ண முடியாது. கார் வந்து ரொம்ப இருட்டாயிடும். அப்போ நம்ம ஸ்டோரி சொல்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ராயிங் புக் எடுத்து கொடுத்தேன். இந்த ஒரு புக்கு மேஜிக் ஷேடிங் புக்கு. இந்த புக்கு வந்து பென்சில் ஷேட் பண்ணும்போது அந்த கையில் வந்து எப்படி ஷேட் பண்ணணுன்னு கற்றுப்பாங்க. இந்த ஃபுல்லாக இப்படி ஷேட் பண்ணுறதால ஒரு பிக்சர் வரும். அதனால் இது ரொம்ப ஃபேவரட்டான புக் என்னோடய குட்டி பையனுக்கு. நான் லீவ் விட்டாவே போய் மொத்தமாக ஒரு 10 புக் கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். லீவ் விடுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அவங்க கண்ணில் காட்ட மாட்டேன். லீவ் அப்போ தான் காட்டுவேன். அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து அடிப்பாங்க. எல்லா டைமும் நம்ம காமிச்சிக்கிட்டே இருந்தால் புதுசாக இருக்காது இல்லையா லீவில். இதுவே ஃபாஸ்ட்டாக உனக்கு என்னென்ன ஃபாஸ்ட்டாக போகிறியா? குட்டி பாப்பாவையும் ட்ராயிங் பண்ண கூப்பிட்டேன். பட் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி, அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நானும் விட்டுட்டேன். இந்த புக்கில் வந்து அனிமல்ஸ்க்குலாம் ஒரு புக்கு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு புக்கு, அந்த மாதிரி தனித்தனியாக நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் அனிமல்ஸோட நேம் எழுதியிருக்கும். கேமல் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. எல்லா எல்லா கரெக்டாக சொல்லு. கேமல், அவ்வளோதான், கேமல். இந்த புக்கில் இருந்து அனிமல்ஸோட நேமையும் அவங்க ஈஸியாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்து க்ரையான்ஸ் கொடுத்தேன். க்ரையான்ஸ் அந்த அட்டை பெட்டியில் வரும் இல்லையா, அதோடு கொடுத்தா வந்து எடுத்து அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ட்ராவல் டைமில். அதனால இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டேன். இது வந்து ஈஸியாக அவங்க எடுத்து அடிப்பாங்க. முடிச்சதும் கரெக்டாக அதில் வைப்பாங்க. அட்டைனா ஒரு வாட்டியும் அதிலேருந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் பார்த்து வைக்கணுன்றதால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இவர் 1 மணி நேரம் கிட்டே இதை அடிச்சுட்டு வந்தார். அதுக்கு மேலே க்ரையான்ஸும் கொடுத்தாரு. குட்டி பாப்பா மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு அதில் பஃபலோ பிக்சர் இருந்தது. இதுதான் நீ அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையாலுமே ஆமாம், இதுதான் ஜெய்குட்டி. என்னடா இப்படி சொல்லிட்டேன்? சொன்னடி சொல்ல நீ போய் எல்லோடி குட்டி. யாரு? சிங்கம்மா. இப்பதான் பஃபலோன்னு சொன்னேன். அம்மா பயமா இருக்குடா. ஆமாண்டா, சிங்கம் தான்டா. என்னடா என்னது? அச்சோ, ஜெய் சிங்கமாகவும் கவி பூனையாகவும் மாறிய தருணம். கதகு கள்ளி அப்படிதான் ஆடுவாங்களா? கை எப்படி பண்ணுவாங்க? கதக்களி அப்படிதான் ஆடுவாங்களா? அப்புறம் அப்படியே கதக்களி தெரியும் நிறைய ஆடி காட்டுவாங்க. அதை தான் ஆடி காட்டுறாரு அவரு. அப்புறம் பாப்பாவும் நானும் டான்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டோம். No, Papa. Open your mouth. எங்க போனோம்?
போகணுமா அந்த மலைக்கு மேலே? நீ நடப்பியா? அப்புறம் எப்படி போறதா? காரு நீ அடி. ஆமாம், ஜம்போ கலரிங்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம், அதனால தான் ஜம்போ. அவர் அப்படியே புக்கை மாற்றி இந்த புக்கில் கொஞ்ச நேரம் கலர் அடிக்கிறேன்ட்டு எடுத்து அடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு ட்ராயிங் கலரிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால தான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறது எங்கே வந்தாலும். அப்படியே நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக மாற்றிருக்காங்க இல்லையா, கோயம்பேடுலேருந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்படிதான் தூக்கி போடுவாங்களா? கரெக்டாக எடுத்து வைங்க. இப்போ நம்ம ஜெயோட பாப்பாவோட ஃபேவரட் தெனாலிராமன் கதைகள் படிக்கலாமா? அப்படியே ட்ராயிங் போதும்னாரு. சரி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம தெனாலிராமன் கதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நார்மலாகவே குட்டி பையனுக்கு தெனாலிராமன் கதை சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி புக்காக வாங்கி இந்த லீவில் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படித்து காமிச்சா அவங்களே வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றதால இந்த புக் வாங்கியிருக்கேன் நான். வேம்பு, உன்னை தெனாலிராமன் என்று திட்டியது யார் என்று கேட்டார் ஆசிரியர். முத்துதான் சார். இந்த புக்கு அவரே கடைக்கு போகும்போது செலக்ட் பண்ணி வாங்கினார். அதனால நான் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து கவனிச்சிட்டு இருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ரொம்ப பொறுமையாக நான் படிக்கிறது வந்து கேட்டுட்டு இருந்தார். தெனாலிராமன் என்ற பெயர் தகுதி இல்லை என்று சொன்னதும் மாணவர்கள் வேம்புவை திரும்பி பார்த்தார்கள். வேம்பு ஆசிரியரை பார்த்தான். புக் படிச்சுட்டு வந்ததில் வந்து இருட்டும் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே புக் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க ஆர்காமி செய்யலான்னு ஆர்காமி லீவுக்காக கேலண்டர் வந்து போன இயர் கேலண்டர் அதை யூஸ் பண்ணுவாங்க. வந்து நான் வந்து சொல்லிட்டேன். அப்படிதான் மடிங்க சூப்பர். போட் இல்லை, நம்ம இதுதான் பண்ணோம். இப்போ மடிச்சதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திறந்துருங்க. இப்போ பழைய மாதிரி ஓப்பன் பண்ணி சூப்பர். மடிச்சிட்டியா? சூப்பர் ராம்லு. இதை ஓப்பன் பண்ணிக்கோ. இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பாப்பா சூப்பராக பண்ணுறீங்களே, வா. அதுக்கப்புறம் இதை இப்படி மடிக்கணும் இந்த லைனுக்கு மேலே. சூப்பர்ரா. இதை அழுத்தி விடுங்க. சூப்பர். அடுத்து என்ன பண்ணுறீங்க காட்டுங்க. இதை இருடா, கையெடு பாப்பா. இதை இப்படி மடிக்கணும், ஓகேவா? சூப்பர். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் உள்ள மடிக்கணுமா? இதை அப்படியே சேர்த்து இதை இப்படி உள்ள மடிக்கணும். ஆமாம், இல்லை இதை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இருக்குல்ல, இந்த குட்டி மடிச்சிருக்கல, இதை மட்டும் உள்ள மடிக்கணும். இந்த ஆர்காமி ஒர்க்கு கொடுத்துட்டு ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்களுக்கு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இதை செஞ்சுட்டு வந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போதே நாங்கள் பாதி தூரத்தில் இருந்தோம். நல்லாவே இருட்டுடுச்சு. இதுக்கு மேலே எழுதுகிற ஒர்க்கோ இந்த மாதிரி பண்ணுற வேலைக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ கதை சொல்கிறேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். டைம் 7:30 ஆச்சு. பசங்க பசி வந்துச்சு. வாழைப்பழம் வேணும் வேணும்னாங்க. நான் வாழைப்பழம் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். ஆரஞ்சு வீட்டில் இருந்தது, அதையும் எடுத்து கொண்டு வந்தேன். பசங்க வாழைப்பழம் கேட்டதால் வாழைப்பழம் எடுத்து கொடுத்து அதை சாப்பிட்டு அவங்க வந்து கார்லேயே டிஷ்யூ வச்சுருப்பேன். இந்த மாதிரி இந்த நாஸ்டி வேலைலாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் அப்பப்போ நிறுத்தி கழுவ முடியாதுன்னு டிஷ்யூ ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நான் வந்து ஆரஞ்சு சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வேணான்ட்டாங்க. எனக்கு வந்து பர்ஃபி தான் வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு பர்ஃபி எடுத்து பிரித்து கொடுத்து அவங்க உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. காரில் கொஞ்சம் நேரம் படுத்து வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். 10 மணிக்கு அம்மா வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். பசங்க எழுந்திரிச்சதும் எடுத்துகிட்டு வந்த புக்கெல்லாம் கடை விரிச்சிட்டாங்க. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவங்க பிரிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வரைஞ்சி வாசலில் கோலம்லாம் போட்டிருந்தாங்க. வெளியே செடியெலாம் வச்சுருப்பாங்க. அந்த செடிக்கெலாம் அவங்க வந்து தண்ணி ஊற்றிட்டு உள்ளே போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்கே செம்பருத்தி செடி, மணி பிளான்ட்டு, துளசி, கருந்துளசி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, டீயில் போட்டு குடிப்பாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் மின்ட், புதினா ஃப்ரெஷ்ஷாக இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வெளியே சும்மா அழகுக்காக இந்த செடி, பூச்செடி வச்சுருக்காங்க. ரோஸ் செடியில் ரோஸ் பூத்து இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே கொஞ்ச நேரம் நான் வாக் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போனேன். அம்மா வந்து அரிசியும் உளுந்தும் அரைச்சி வச்சுருந்தாங்க இந்த அப்பம் செய்யறதுக்குனே. அதில் வெல்லம் கொஞ்சம் போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறாங்க. ஏலக்காய் வேணுன்னா நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்டி வந்து இந்த ஸ்வீட் செய்யறதுக்குனே இது அந்த காலத்தில் செய்யக்கூடிய ஒரு பலகாரம்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா செய்வாங்களாம். இது வந்து இந்த ஸ்வீட் அப்பம் மாதிரி இருக்கும். இந்த எண்ணெய் வந்து அந்த கிண்ணத்தில் அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளம் நிறைய ஊற்றிடணும். அதில் இந்த மாதிரி வட்டமாக இதை ஊற்றுனா அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக இந்த வடை கம்பி இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அது அழகாக ஒட்டாமல் வரும். அது ஒட்டாமல் வரும்போது கரெக்டாக இப்படி அதை எடுத்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விடணும். ஸோ 2 பக்கமும் வேகணும். 2 பக்கமும் வெந்து பிறகு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்டான அப்பம் ரெடி ஆகிடும். இது எண்ணெயில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நெய் ஊற்றி கூட செய்யலாம். இன்றைக்கி வந்து எண்ணெயில் தான் செஞ்சாங்க அம்மா. இது வந்து இந்த சட்டி இல்லைனாலும் நார்மல் வடை சட்டி வானலில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு கரண்டியில் மொண்டு அதில் ஊற்றினீங்கன்னா நமக்கு வந்து உருண்டையாக வரும். அப்படி கூட நீங்கள் வந்து இந்த அப்பம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதில் மாவு அரைச்சதும் இந்த ஸ்வீட் செஞ்சுடுங்க. அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை அதை புளிச்ச பிறகோ செஞ்சிங்கன்னா எண்ணெயை ஓவராக இழுக்கும். பசங்க வந்து குளிச்சுட்டாங்க, அப்படியே அவங்க வந்து இதை சாப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. குட்டி பசங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, என்னோடய பாப்பாவுக்கு அதுவும் ஸ்வீட்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கொடுத்ததும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை சாப்பிட்டாங்க. சூப்பர், சுடுது ஆறட்டும். இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா அம்மா பூரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பணியாரம் சொன்னது, அது அப்புறம் தால் சாம்பார் பூரிக்கு தொட்டுக்க, அப்புறம் வடை செஞ்சுருந்தாங்க. இது எல்லாமே குட்டீஸ்க்கு பிடிச்ச ஐட்டம். ஸோ அதனால் எல்லா குட்டீஸும் நல்லா சாப்பிட்டாங்க. இல்லைங்க, அப்புறம் குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து மதியானத்துக்கு வெஜிடபிள் ரைஸும் ஆனியனும் வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிரிவலம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார் விட்டுட்டு நாங்கள் வண்டியில் நான் இதை பிடிச்சிக்கணுமா? ஏன்? ஓகே, சூப்பர். மதியம் ஒரு 1:30 கிளம்பணுமா, சரியான வெயில். பட் ஓகே கிளம்பிட்டோம். பசங்களுக்கு கேப் போட்டு சேஃபாக தான் கூப்பிட்டு போனேன். எங்கள் ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு நடுவில் சஞ்சீவராயன்பேட்டையில் இந்த கோயில் இருக்குது, ஹனுமான் கோயில். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குளத்துக்கு நடுவில் ஹனுமான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குளத்தில் தண்ணி இல்லை. ஒரு குட்டி குன்றுக்கு மேலே ஹனுமான் நிற்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஜெய்குட்டியை நான் வந்து அம்மா வீட்டிலே கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டேன். பாப்பா அங்கே தூங்கலை, ஒரே ஆட்டம் அவங்க தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டேன். அதனால் வண்டியில் வரும்போதே தூங்கிட்டாங்க. நாங்கள் போகிற வழியில் அவுலூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே சித்தகிரி முருகன் டெம்பிள் இருக்குது. இங்கே பங்குனி உத்திரம் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். நாளாக வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. ஒரு சின்ன குன்று மேலே முருகன் கோயில் இருக்கும். இங்கே வந்து நாளைக்கு இந்த தேர் திருவிழா போல் இருக்குது. இங்கே வந்து ஒரு 4 நாளோ 7 நாளோ வந்து திருவிழா நடத்துவாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, சின்ன வயசில் போனதால். இந்த கோயிலில் வந்து தெப்பம்லாம் விடுவாங்க. ஸோ லாஸ்ட்டு கரெக்டாக கடைசி நாள் பங்குனி உத்திர திருவிழா அன்னைக்கு தெப்பம் விடுவாங்க. அந்த மலைக்கு மேலே தெரியுது பாருங்கள் கோயில், அதுதான் கோயில். இந்த பங்குனி உத்திரத்துக்கு சாமி பார்க்கணுன்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா மலைக்கு கீழேருந்தே லைன் நிற்கணும். அவ்வளோ பெரிய லைன் நிற்கும், அவ்வளோ பேர் போவாங்க. ஸோ திருவிழான்னவே பசங்க விளையாடுறதுக்கு இந்த விளையாட்டுலாம் வந்திருக்கு போல இருக்குது. உள்ளே ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் ரங்கராட்டினம் அதெல்லாம் வந்திருக்கு. பசங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடையெல்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் போகும்போது நிறைய பிளாக் ஆகிடுச்சு ரோடு. அப்படியே டிராஃபிக், அவ்வளோ வண்டி இன்ச்சாக மூவ் ஆகிட்டு இருந்தது. சுத்தமாக இந்த இடத்துல நாங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுதான் அந்த மலை கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இந்த பக்கம் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம், ஒரு 500 மீட்டருக்கு நடந்து போனால் கோயில் வரும். நிறைய தேர்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க.
ஒரு வழியாக அந்த ஊரை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. க்ராஸ் பண்ணிட்டு வந்ததும் குட்டி பையனால் முடியலன்னாரு. சரி கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நாங்கள் வந்து நேரில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்பி கிளம்பி வந்தோம். திருவண்ணாமலை தெரியுது பாருங்கள். நாங்கள் அப்படியே நெருங்கி திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். குட்டி பையனுக்கு வயிறு வலிக்குது சொல்லவே போலீஸோட வாங்கி கொடுத்தோம். சரி குளிர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் வயிறு வலியும் சரியாயிடும்ட்டு. அப்புறம் வந்ததும் எனக்கு ஒரு கிளாஸ் இருந்தது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மாலை சுற்ற கிளம்பிட்டோம். கிரிவலம் வீடியோ ஃபுல்லும் வந்து நான் விலாகாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ குட்டி பையனுக்கு லீவ் விட்டு இந்த வெக்கேஷனில் ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே வந்தது இங்கே தான். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.